அண்ணாமலையார் கோவில் ராஜகோபுரம் முன்பாக கோவில் நிதியில் வணிக வளாகம் கட்டுவதை எதிர்த்து ஆலய வழிபடுவோர் சங்க தலைவரான மயிலாப்பூரை சேர்ந்த TR ரமேஷ் மற்றும் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடர்ந்திருக்கின்றன. இந்த வழக்குகள் மீதான விசாரணை நீதிபதிகள் R சுரேஷ்குமார், S சவுந்தர் ஆகியோர் அடங்கிய அமர்வில் நடந்து வருகிறது. கடந்த முறை இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது வணிக வளாகம் கட்டுவதற்கு பதிலாக அந்த இடத்தில் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்காக வரிசையில் நின்று செல்ல கியூ காம்ப்ளெக்ஸ் மற்றும் காத்திருப்பு மையமாக அதை மாற்றியுள்ளதாக அறநிலையத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. அதையடுத்து நீதிபதிகள் அது தொடர்பான வரைபடம் மற்றும் தொழில்நுட்ப அறிக்கைகளை தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கு மீண்டும் அதே அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அறநிலையத்துறை தரப்பில் ஆஜரான சிறப்பு அரசு வழக்கறிஞர் NRR அருண் நடராஜன் ராஜகோபுரத்தின் வெளியே கியூ காம்ப்ளெக்ஸ் கட்டுவதற்கான திட்ட அறிக்கையை தாக்கல் செய்தார். தொழில்நுட்ப அறிக்கையை தாக்கல் செய்ய அவகாசம் கோரினார். அப்பொழுது நீதிமன்றத்தில் ஆஜராகி இருந்த மனுதாரரான TR ரமேஷ் ராஜகோபுரத்தின் எதிரே உள்ள 16 கால் மண்டபத்திற்கு அருகில் பக்தர்களுக்கான கியூ காம்ப்ளெக்ஸ் கட்டுவதாக கூறுகின்றனர். அவ்வாறு கட்டினால் சுவாமி புறப்பாடு மற்றும் பூஜைகளுக்கு இடையூறு ஏற்படும். ராஜகோபுரத்திற்கு எதிரே வெற்றிடமே இருக்காது. ஆனால் ஏற்கனவே கோயிலுக்கு உள்ளே 4ஆம் பிரகாரம் பகுதியில் சுற்றுச்சுவருக்கு அருகில் ஏற்கனவே பக்தர்களுக்கான கியூ காம்ப்ளெக்ஸ் மற்றும் காத்திருப்பு மையத்தை கட்டி வருகின்றனர். 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த தொல்லியல் சிறப்புமிக்க இத்தலத்தில் இதுபோன்ற கட்டுமானங்களை கட்டும் முன்பாக தொல்லியல் துறையிடம் அனுமதி பெற வேண்டும். ஆனால் அதுபோன்ற அனுமதி பெற்றார்களா என தெரியவில்லை என கூறி கோவில் வளாகத்தில் நடைபெறும் கட்டுமான பணிகள் தொடர்பான தற்போதைய புகைப்பட ஆதாரங்களை நீதிபதிகளிடம் காண்பித்தார். அந்த புகைப்படங்களை பார்த்த நீதிபதிகள் கோவிலுக்கு உள்ளே நடைபெறும் கியூ காம்ப்ளெக்ஸ் கட்டுமான பணிகள் குறித்த தகவலை ஏன் முன்கூட்டியே எங்களுக்கு தெரிவிக்கவில்லை என்றும் அதை மறைக்க வேண்டிய அவசியம் என்ன என்றும் அறநிலையத்துறைக்கு கேள்வி எழுப்பினர். தொடர்ந்து நீதிபதிகள் அறநிலையத்துறையின் செயலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்து சரமாரியாக கேள்வி எழுப்பினர். பின்னர் அண்ணாமலையார் கோவிலுக்கு உள்ளே மற்றும் வெளியே எந்த கட்டுமான பணிகளையும் மேற்கொள்ளக்கூடாது என இடைக்கால தடை விதித்து வழக்கு விசாரணையை வரும் அக்டோபர் 16ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளனர். அன்றைய தினம் கோவில் உள்ளே மற்றும் வெளியே நடைபெறும் கட்டுமான பணிகளுக்கான அவசியம் குறித்தும் தொல்லியல் ரீதியாக எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்பது குறித்தும் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என அறநிலையத்துறைக்கு உத்தரவிட்டுள்ளனர். மேலும் அக்டோபர் 5ஆம் தேதியன்று அண்ணாமலையார் கோவிலை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்ய உள்ளதாகவும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். இதுபோன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும். நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.